பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட பார்க்கும்போது இயேசப்பா நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், Psalms chapter 23 verse 1 வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா நம்மளோட சொல்கிறாரு, நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் யார் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரு, யார் நமக்கு தலைவராக இருக்கிறாரு? ஆமென். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது, ஏசப்பா நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைப்படாது. ஆமென். அதுதான் பார்த்து சொல்ல, கர்த்தரின் மேய்ப்பர். தாவீது சொல்கிறாரு, எனக்கு மேய்ப்பர் கர்த்தராக இருக்கார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா ஒரு குறையும் அவர் வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குல்ல, இது சந்தோஷத்தின் குறை, சமாதான குறை, ஆசீர்வாத குறை, நிம்மதி குறை, சொல்லினே போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் யார் இன்னைக்கு உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரு? ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் மேய்ப்பராக இருந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைப்படாமல் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குவார். இது பண்ணு, இங்கே செய், இது போ அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். நம்ம ஒரு ஸ்கூல் காரியத்தை பார்க்கும்போது ஒரு டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது சொல்லி தருவாங்க இல்லைங்களா? இப்படி படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு குட் மேனர்ஸ்னால் இது தான். அப்போது ஒரு சாதாரணமான ஒரு உலகத்தின் கூட டீச்சர்ஸே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நம்மளை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர் ஏசப்பா நமக்கு மேய்ப்பராருன்னு சொல்கிறாரு. கர்த்தர் எனக்கு மேய்ப்பர், அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். அவர் நம்ம வாழ்க்கையில் மேய்ப்பராக இருக்கும்போது எந்த குறை, எந்த ஒரு இது குறையில்லாதபடிக்கு ஏசப்பா நம்மை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா இது வரைக்கும் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தேன், நிறைய பார்த்தீங்கன்னா யார் என்னை மேய்க்க முடியாது, எனக்கு தெரியாதுதா, நான் பண்ணாதுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரே நன்மை குறைப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே பக்கம் தோல்வி, எல்லா பக்கம் வாசல் மூடி இருக்கும். ஆனால் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் மெய்ப்பராக இருக்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், தடைகளை உடைத்து போடுவார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு மெய்ப்பராக இருக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா இது வரைக்கும் ஏசப்பா ஏன் போனேன், ஏசப்பா இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கி நீங்கள் எனக்கு மேய்ப்பராக இருந்து ஏசப்பா நீங்கள் எனக்கு டீச்சராக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, என் வாழ்க்கைக்கு இந்த குறையெல்லாம் எடுத்து போடுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசினபடி ஆண்டவரே, அப்பா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன்ற வார்த்தைப்படி அப்பா இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துட்டோம், ஏசப்பா எங்கள் பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் ஆண்டவரே. ஆனால் ஏசப்பா இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்போ நீங்கள் எனக்கு மேய்ப்பராக இருங்க ஆண்டவரே. அப்பா எந்த காரியத்தில் என்ன செய்யணும் ஏசப்பா, எப்படி இருக்கணும்னு எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடுறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.